Hello, vanakkam, welcome back to my channel. In today's video, we will look at two questions, two very intense questions. ரெண்டு கேள்விகள். What these questions will do for you is, if you genuinely ask these questions to yourself, like genuinelyனா சீரியஸாக சின்சியராக நீங்கள் இது உங்களுக்கு கேட்டிங்கன்னா, ஒரு புத்தகம் எடுத்து இதோட ரியல் ஜெனுவின்லி உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்றது நீங்கள் எழுதிட்டிங்கன்னா, and how to unpack it and how to do it ங்கிறது I will explain. That will genuinely help to change your life. Like சும்மா சொல்லலை, ரொம்ப ஜெனுவினாக சொல்கிறேன். ஆக்சுவல் லைஃப் டர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு திஸ் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் நீட்ஸ் டு பி டன் அண்ட் வாட் நீட்ஸ் டு ஸ்டே, வாட் நீட்ஸ் டு கோ, எல்லாமே பண்ண முடியும். அதுக்கான ரெண்டு கேள்விகள் தான், ரிலேட்டட் பட் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் அவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன். we will get into the questions. So how this video is gonna be is, என்ன கேள்வின்னு சொல்கிறேன், இந்த கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், எப்படி ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதிலிருந்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லிடுறேன். இந்த மாதிரி ரெண்டு கேள்வி இன்னும் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் ஒன் இன் லைக் ஷார்ட்டாக ஒரு 5 minutes அப்படின்னு ஐ வில் டாக் அபவுட் ஈச் கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, இன்றைக்கி டேட் என்னன்னு எடுத்துங்க. இதே டேட்டு அடுத்த வருஷம், இப்போ நீங்கள் 2025 இது பார்க்குறீங்கன்னா 26 இதே தேதி அன்னைக்கு நீங்கள் உட்காந்து, இஃப் யூ ஆர் கோயிங் டு லுக் பேக், வாட் வுட் பி ஒன் திங் தட் யூ வுட் பி சீரியஸ்லி ப்ரவுட் ஆஃப் இஃப் யூ அக்காம்ப்ளிஷ் இட். நீங்கள் ஒரு வருஷம் கழித்து திருப்பி பார்க்கும்போது, இந்த ஒரு வருஷத்தில் இனிமேல் வரக்கூடிய 365 நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வந்துடும். வாட் இஸ் தட் திங் தட் வுட் மேக் யூ த மோஸ்ட் ப்ரவுட் இஃப் யூ லுக் பேக் எக்ஸாக்ட்லி 365 days ஃப்ரம் நவ் திருப்பி பார்க்கல, வாட் வுட் மேக் யூ த ஹாப்பியஸ்ட் ஆர் த ப்ரௌடஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். இது எந்த மாதிரி வேணும் இருக்கலாம். உங்கள் ஹெல்த்தை, நான் என்னோடய ஹெல்த்தில் ஃபிட்டஸ்ட்டாக மாறினா எனக்கு ப்ரௌடாக இருக்கும், ஒரு இந்த எக்ஸாம் ரொம்ப நல்ல சிறப்பான மார்க் கொடுத்து நான் பாஸ் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப ப்ரௌடாக இருப்பேன், நான் என்னோடய கேரக்டரில் இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா நான் ரொம்ப ப்ரௌடாக இருப்பேன். இப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் ஹாவ் மெனி ஆன்சர்ஸ். எனி ஆன்சர் இஸ் வேலிட், பட் பி வெரி ஜென்யூன் அண்ட் சின்சியர். லைக் நிறைய விஷயங்கள் இருக்கும் that can make us proud, இல்லை? Like there are so many things which could make you proud, but what is the most important one? எல்லாத்தும் எடுத்து சொல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த 1 yearல நீங்கள் இது மட்டும் செஞ்சால் கூட நீங்கள் ப்ரௌடாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் என்னன்றது பாருங்கள். தேட் திங், அது உங்களோட ஓவரால் இயரோட ப்ரையாரிட்டி. நவ் there is a right way to answer this and a wrong way to answer this. அது கூட சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ லாட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக பதில் கொடுத்துரும். சப்போஸ் நம்மளோட முக்கிய ப்ரையாரிட்டி ஹெல்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பதில் கொடுப்போம்னா, ஐ வாண்ட் டு பி த ஃபிட்டஸ்ட் பர்சன், இஃப் ஐ பிகம் வெரி ஃபிட் ஐ வில் பி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதனால என்ன பிரயோஜனம்? லைக் வாட் இஸ் தட் ஈவன் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபிட்டஸ்ட்னா என்ன? அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி மேலோக்கமாக லைக் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக சொல்லாமல் ட்ரை டு ஐடென்டிஃபை தி ரியல் திங், லைக் அச்சீவபிளாக அதே ஒரு மெஷரபிள் திங்காக சொல்லிடுங்க. இப்போ எக்ஸாமாக இருந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நான் இத்தனை சதவீதம் மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு, இல்லை ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா நான் 5 கிலோமீட்டர் நான் 1/2 மணி நேரத்தில் ஓடுற மாதிரி எனக்கு ஃபிட்னஸ் வரணும் அப்படின்னு, வாட் எவர் என்னோடய வெயிட் நான் 5 கிலோவுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு, ஏதோ ஒன்று ரொம்ப மெஷரபிளான ஒரு பேராமீட்டர் எடுத்துருங்க. இது இந்த 1 yearக்குள்ளார நான் அக்காம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயம். திஸ் இஃப் ஐ டூ ஐ வில் பி வெரி ப்ரவுட். இது நீங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவலான இது மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ எல்லாரும் எதிர்பார்க்குறது சொல்கிறதுக்கோ இல்லாமல் உங்களுக்கு ஜெனுவின்லி வாட் வில் மேக் யூ த மோஸ்ட் ப்ரவுடுங்கிறத வச்சு நீங்கள் இந்த ஆன்சர் சொல்லிடுங்க. நான் ஒன்ஸ் யூ ஹேவ் திஸ் ஆன்சர், டைம் எடுத்து யோசிச்சு சொன்னாலே போச்சு. ஒரு சிலருக்கு டக்குன்னு வந்துடும், பிகாஸ் அதுதான் அவங்க டெய்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஆனால் ஒரு சிலர் அந்த அளவுக்கு டைரக்ஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் தட் வில் கிவ் யூ டைரக்ஷன். ஸோ நல்லா யோசித்து நிறைய ஆப்ஷன்ஸ் என்னங்கிறது எழுதிக்கிட்டு இதில் எது ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இது நான் அக்காம்ப்ளிஷ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு வாட் கிவ்ஸ் யூ த ஹாப்பியஸ்ட் ஒரு ப்ரௌடஸ்ட் ஃபீலிங், அதுதான் உங்களோட பதிலாக இருக்கும். நான் ஒன்ஸ் யூ ஹேவ் திஸ் ஆன்சர், இந்த பதில் உங்கள் கையில் வந்துடுச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ ஆன் திஸ் டேட் 365 days ஃப்ரம் நவ் ஐ ஹாவ் டு அக்காம்ப்ளிஷ் திஸ். இப்போ நான் அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னா வாட்
ஆர் த அப்போ அது அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபரோட டே இன் த லைஃப் எப்படி இருக்கும், அவர் எப்படி அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு தென் யூ நீட் டு ஒர்க் பேக்வேர்ட்ஸ். அப்படி அந்த ஒரு வருஷத்தில் அப்படி இருக்கணும்னா 6 மாதத்தில் நான் என்ன பண்ணியிருக்கணும், 6 மாதத்தில் நான் அப்படி இருக்கணும்னா நான் 3 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கணும், 3 மாதம்னா நான் 1 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு நான் 1 வாரத்தில் என்ன பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தால் இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணணும், இப்படின்னா we need to cut until we know like our daily thing. இதிலிருந்து we can work அந்த 365 டேங்கிறதுல என்ன இருக்குங்கிறதுலேருந்து we need to work பேக்வேர்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்போ இன்றைக்கே நாளைக்கு எல்லாம் என்ன பண்ணலாங்கிறதுல நம்ம வந்து சேர்ந்துடும். ஸோ நவ் யூ ஹாவ் தட் பிளான். லைக் ஒரு வருஷத்தில் அக்காம்ப்ளிஷபிளாக இருக்கிற ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சாலிட் பிளான் இந்த ஒரு மெத்தடில் உங்கள் கையிலே வந்துடும். இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் இன் ஜஸ்ட் 365 டேஸ் உங்கள் கையில் வந்துடும். சம்திங் தட் வில் ஆக்சுவலி மேக் யூ ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் லாங் டேர்ம் கோல் நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணும்போதும் that actually wires us differently. நம்மளோட we are using parts of our brain, parts of our willpower that we don't usually use. ரொம்ப long term goal, like 1 year long goal வந்து long term goal தானே. So when you accomplish yourself, set yourself for a long term goal like this and do it, அது will make your brain fire differently. உங்களோட willpower, உங்களோட parts of the brain that become used, அந்த ரிஃப்ளெக்ஸஸ் இதெல்லாம் நேச்சர் எல்லாத்திலும் ஜெனுவின் சேஞ்சஸ் வந்துடும். ஸோ யூ பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன், யூ ஆர் க்ரோயிங் இன் டு அ கிரேட் பர்சன். அதுதான் இந்த க்ரோத் ப்ராசஸ்ங்கிறது தான் இதோட ரிசல்ட். அண்ட் ஆஃப்டர் தட் எனி கோல் தட் யூ செட் இட் பிகம்ஸ் ஈஸியர் அண்ட் இட் பிகம்ஸ் எ நேச்சுரல் பார்ட் ஆஃப் ஹூ யூ ஆர். ஸோ அக்காம்ப்ளிஷிங் தம் பிகம்ஸ் ஈஸியர். அப்போது ஒரு தடவை நீங்கள் இது ஒரு வருஷத்தில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு அடுத்த வருஷத்துக்கு என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். இதை விட ஈஸியாக உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். நவ் second question is also very important. Either it is looking at life in a different way. It is a simple question. What is one thing that you should stop doing in order to be happier? இது எந்த கோலோடு ரிலேட்டடாவோ ஒன்றும் இல்லை. Simply something that you should stop doing which will make you happier. This happiness angradu, it could be related to your productivity or it could be simply related to your peace of mind. ஆனால் இதுக்கும் வந்து சூப்பர்ஃபிஷியலாக பதில் சொல்லாதுங்க. லைக் ரொம்ப மேலோட்டமாக வந்து இஃப் ஐ ஸ்டாப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் ஐ வில் பி ஹாப்பியர், ஆர் இஃப் ஐ டோன்ட் ஹாவ் பேட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் பி ஹாப்பியர், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அகேன் மேக் இட் இன்டு சம்திங் தட் யூ கேன் டூ. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடணும், உங்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும். உங்களை டெய்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற, ஹார்ம் பண்ணுற ஏதோ ஒரு ஹேபிட்டு. ரொம்ப நேரம் தூங்குகிறோம் அப்படி இருந்தீங்கன்னா காலையில் 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சா ஹாப்பியாக இருக்கும் அப்படி இருந்தால் அது. இல்லை உங்களோட தூக்கம் கொஞ்சம் அதிகப்படுத்தினா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னா அது. எது உங்களுக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் பர்சனல் ஹாப்பினஸ். இது வந்து இட் இஸ் நாட் ஈவன் ரிலேட்டட் டு ப்ரொடக்டிவிட்டி பட் சம்திங் தட் வில் ஜென்யூன்லி ஆட் டு த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையோட குவாலிட்டி, டெய்லி வாழ்க்கையோட அன்றாட வாழ்க்கையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம். ஆல் ஆஃப் அஸ் ஹவ் மெனி திங்ஸ் தட் வில் பி ஹார்மிங் அஸ். நீங்கள் வேணால் ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதிருங்க. லைக் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் ஐ வுட் லைக் டு ஸ்டாப். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் இஃப் தே ஸ்டாப் இன் மை லைஃப் or if I stop doing these things I will be happier அப்படின்ட்டு. அண்ட் இதிலிருந்து எது வந்து ஈஸியஸ்ட் ஆர் சிம்பிளஸ்ட் ஒரு எது மோஸ்ட் கிரிட்டிக்கல், இதில் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஈஸியஸ்ட் வந்து நிப்பாட்டுறதா இருந்தால் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை மோஸ்ட் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடியது நிப்பாட்டுனா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னா அது நிப்பாட்டுங்க. ஒரு 3 months, ஒரு 90 days அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்து மாற்றிடுங்க. ஆஃப்டர் தட் அஃப்கோர்ஸ் ஃபார் எவர் லைஃப் லாங்காக இந்த விஷயத்தை எடுத்து மாற்றணும். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டாப் டூயிங் எனி திங் தட் இஸ் ஆக்சுவலி ஹார்மிங் யூ, நமக்கு நிறைய தடவை வி நோ வாட் இஸ் குட் ஃபார் அஸ், வாட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ், இதெல்லாம் நமக்கே தெரியும். ஆனால் நம்ம செய்யாமல் தான் இருக்கும். ஸோ என்னங்கிறது ஒரு விஷயமா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, லைக் இஃப் ஐ ஸ்டாப் டூம் ஸ்க்ராலிங் ஆன் மை ஃபோன், ஒரு என்னோடய சோஷியல் மீடியா இது கம்மி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டோட ஹேங் அவுட் பண்ணுறது கம்மி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டேன்னா, இந்த மாதிரி யூ மேக் அ லாங் லிஸ்ட். இதிலிருந்து இஃப் சம்திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் அதே போய் டேக்கிள் பண்ண முயற்சிக்காமல் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் வித் சம்திங் சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ ப்ரோக்ரெசிவ்லி யூ கேன் ஐட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அது சரி பண்ண பிறகு அடுத்தது அப்படின்ற முறையில் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆர் இஃப் சம்திங் இஸ் வெரி வெரி க்ரூஷியல், இது மாற்றினாலே எனக்கு நிம்மதி வாழ்க்கையில் பாதி வந்துடும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணிடணும். இஃப் இட் இஸ் ப்ராக்டிக்கல் ஃபார் யூ. அண்ட் இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும், யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இது பார்த்து அந்தந்த ஆள்களோ அந்தந்த ரிசோர்ஸஸோ யூ ட்ரை டு யூஸ் தெம். ஏன்னா எதுவும் வந்து ஸ்டாப் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. நம்ம என்ன நினைப்போம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கணும்.
ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் செய்கிறது மாதிரி ஒரு ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் டு ஸ்டாப் டூயிங் அன்னெசரி திங்ஸ். தேவையில்லாத விஷயங்கள், நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணாமல் இருக்கிறதும் இட் இஸ் ஈக்குவலி ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் டூயிங் த ரைட் திங்ஸ். ஸோ எது உங்கள் லைஃப்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும்னு பார்த்து அந்த விஷயங்களோட ஒரு லிஸ்ட் எடுத்துருங்க. இதிலிருந்து ஒன் திங் டூவபிளாக இருக்கக்கூடிய ஒன் திங் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க அண்ட் மேக் இட் வெரி ஸ்பெசிஃபிக். இனிமேல் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் இப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து எவ்ரி நைட்டு மிட் நைட்டு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து எடுத்து சாப்பிட்றேன். இனிமேல் நைட்டு வந்து எந்த காரணத்தாலும் நான் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போக மாட்டேன். இப்படின்னு ஒரு மாற்றம் இருக்கிறது வந்து ஈஸி. மொத்தமாக ஜங்க் ஃபுட்டு நிப்பாட்டணும்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை மொத்தமாக அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனால் மிட் நைட் ஸ்நாக்கிங் வந்து கம்மி பண்ணலான்னு சொல்கிறது ஒரு பண்ணாமல் இருக்கலான்னு சொல்கிறதே வந்து நமக்கு ஈஸி, நமக்கு பண்ண முடியக்கூடிய விஷயந்தான். இந்த மாதிரி ஐடென்டிஃபை த கோர் திங், ஒன் கோர் திங் இன் யுவர் ப்ராப்ளம் ஏரியா தட் யூ கேன் ஆக்சுவலி ஃபிக்ஸ். ஈஸியாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடன்னு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ் தட் அதே நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணாலே இட் வில் சேவ் அப் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் கிரேவிங்ஸ் அந்த மாதிரி இந்த ஹேபிட் இதில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு முதல்ல தான் உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக அது வந்து இல்லாமலே நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அது நம்ம நினைக்கிற அளவுக்கு எந்த பழக்கத்துக்கும் நம்ம மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லை. நம்ம தான் டெய்லி அது பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம டெய்லி அது பண்ணாமல் ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஸோ அப்படி உங்களுக்கு என்ன ஸ்டாப் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அதே லைஃப்லேருந்து இன்னிலேருந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தீஸ் ஆர் 2 things தட் இஃப் யூ ஜெனுவின்லி ஆஸ்க் யுவர் செல்ஃப் தீஸ் கொஸ்டின்ஸ், ஜெனுவின்லி இதோட உண்மையான ஆன்சர் கண்டுபிடிச்சி இதை எழுதி வச்சு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 100% guaranteed your life will change for the better in the next 1 year. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அன்ரெகக்னைசபிளாக இருக்கிற அளவுக்கு சேஞ்சஸ் வரதுக்கு தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ, ஜெனுவின்லி வில் ஹெல்ப் யூ. அதுக்கான ஹோம்ஒர்க் தான் நீங்களாக உட்காந்து இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அண்ட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இஃப் யூ நோ தி ஆன்சர்ஸ் டு இட் அண்ட் இஃப் யூ ஆர் willing to share it, please do share. Or if you are willing to at least do this exercise, let me know that you would like to do this. I love reading your comments. It makes me very happy. Thank you so much for reaching out and sharing your life stories with me. It makes me very happy to know about you, to learn about you and connect with you. So thank you so much for watching. Hope this was of some use to you, and bye bye.